ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு என்ன செய்யலான்ட்டு ஒரே யோசனையா இருந்துச்சு. வீட்ல எப்பயுமே உடைச்ச கடல வாங்கி வச்சிருப்பேன். சரி ஓகே அதில கடலைப்பருப்பு உருண்டை செய்யலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அத செய்ய ஆரம்பிச்சுட்டேன். ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ் தான். உடைச்ச கடல கொஞ்சம் எடுத்துக்கோங்க. என்கிட்ட இருந்தது பச்சை கடலைன்றதுனால நல்லா டீப் ஃப்ரை பண்ணிக்கிட்டேன். ஃப்ரை பண்ணிக்கிட்டு அத நல்லா ஆற விட்டுருங்க. அப்படின்னா தான் அது மேல இருக்கிற தொலியெல்லாம் உரிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். அது ஆறுற நேரத்தில மாவு ஆட்டி அத கலக்கியும் வச்சுட்டேன். என்னதான் நம்ம பசங்களுக்கு பார்த்து பார்த்து செஞ்சு குடுத்தாலும், ஈஸியா எனக்கு பிடிக்கல, வெளிய ஆர்டர் பண்ணி வாங்கி குடு அப்படின்னு சொல்றப்போ வரும் பாருங்க ஒரு கோவம். இப்படித்தானே நம்ம அப்பா, அம்மாவுக்கும் இருந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள நம்மளே அமைதிப்படுத்திட்டு இருக்க வேண்டியதா இருக்கு. கடலைப்பருப்பு நல்லா ஆறுன பிறகு இந்த மாதிரி தொலியெல்லாம் எடுத்து ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டுக்கோங்க. அதோட அதுக்கு தேவையான அளவு மண்டை வெல்லத்தையும் எடுத்து இந்த மாரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. 2த்தையும் சேர்த்து மிக்ஸியில போட்டு கிரைண்ட் பண்ணி இந்த மாதிரி உருண்டையா புடிச்சு வச்சுக்கோங்க. அவ்வளோதான் சூப்பரான கடலைப்பருப்பு உருண்டை ரெடி ஆகிரும். அன்னைக்கு ஈவினிங் என் பையனுக்கு ஹேர் கட் பண்ணலான்ட்டு பார்லருக்கு கூட்டிட்டு போனோம். எங்க ரொம்ப அழுது அடம் பிடிப்பானோன்னு நினைச்சிட்டே இருந்தேன். சமத்தா இருந்துட்டான். கட்டிங் எல்லாம் முடிச்சு அவனோட லுக் இப்படிதான் இருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். பாய்.